ஐயனார் துணை சீரியல் ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷனை வந்துட்டு பார்க்கலாம். இந்த சீரியலோட ஃபேன்ஸ் நீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. செம்ம சீரியல் என்றே சொல்லலாம். ஓகே, கார்த்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த வழியாக சேரன் சோழன் வந்துட்டு போகிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சோழன் சொல்கிறாரு, நம்ம சொந்தக்காரவங்களாம் நம்ம விசேஷத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நின்றாங்க பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்துட்டு திரும்பி பார்க்காம போகிறாரு. அப்படியே அவருக்கு ரொம்ப கவலைங்க. அதாவது இன்னைக்கு கூட கார்த்திகாவை நினைச்சு சோத்துல அதிகமாக உப்பு போட்டிருப்பாரு, கூட்டை வந்துட்டு பிடிக்க வச்சிருப்பாரு. என்னன்னு இப்போ இருக்கு, நீ ஒரு நிதானத்திலே இருக்க மாட்டாரு. எல்லாத்தையும் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சோறை எடுத்துட்டு வந்து வச்சனா, குழம்பு எடுத்துட்டு வந்து வச்சனா, தட்டை எடுத்துட்டு வந்து வச்சனா, ஃபுல்லாக கார்த்திகா என்னதான் அதை வெளியில சொல்ல மாட்டாருங்க. அவ்வளோதான். மற்றபடி உடம்பு முழுவதும் ரத்தம் முழுவதும் கார்த்திகா என்று தான் சொல்லணும். நிலாவும் யோசிக்கிறாங்க என்னடா பண்றது அப்படின்னு. ஆனால் நல்லவன் ஆண்டவன் சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க. ஓகே, அதாவது அந்த மாப்பிள்ளையோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பொண்ணு வீட்டார் எப்படின்னு விசாரிக்கிறாங்க. பாண்டியனும் அண்டு சேரனும் வரும்போது பாண்டியன் இந்த மாதிரி சொல்ல வர்றாரு, அது ஒரு மோசமான குடும்பம், எங்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுக்கும் நல்லது இல்லைன்னா, அதனால் அதை தடுத்து சேரன் வந்துட்டு அவர் தான் தெரியுமில்ல தியாகியாச்சுல, அதுதான் அந்த நடேசன் கூட சொல்கிறார்ல, இவர் இயேசு ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காமிப்பார், நீங்களாம் ஒரு ஆம்பளையாடான்னு வெளிப்படையாகவே கேட்டுறாரு. இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது கடலை விட ஒரு மிகப்பெரிய பெருமை என்று தாங்க சொல்லணும். சேரனுக்கு பொறுமை தான் மிகப்பெரிய பெருமை என்று சொல்லணும். அவர் மேலே வந்துட்டு என்னதான் பேடாக வந்துட்டு சொன்னாலும் கெட்டதாக சொன்னாலும் அந்த குடும்பத்தை பற்றி பாசிட்டிவாக தாங்க சொல்லிட்டு வர்றாரு. பொண்ணு அற்புதமான பொண்ணு, குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க அப்பா துபாயில் வந்துட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்காரு, நல்ல குடும்பம் தான், 100% உங்கள் பையனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த தெருப்பூரா விசாரிக்க நடேசனை பார்த்துறாரு. நடேசன் வந்துட்டு, டே நீ அங்கே மட்டும் சிக்கிட்டேன்னு வையன், ஒருத்தவ அந்த குண்டு பொம்பளை இருக்காளே கஸ்தூரி, கையாமையான்னு குதிப்பா, திங்குன்னு ஆடுவா, அவங்க அப்பா வந்துட்டு துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லை ஜெயிலில் களி தின்னுக்கிட்டு இருக்கானா, பொண்ணு வந்துட்டு ஓடுகாலி, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிடறாரு. அந்த பையில என் சொந்தக்காரன் தான், சொல்லிவிட்டேன் பார்த்துக்க, அதுக்கப்புறம் சிக்கி சீரழிஞ்சிடாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்துட்டு நம்ம சேரன் பார்த்துறாரு. ஏன்பா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, எது நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தாங்க அந்த குடும்பத்தை பற்றி நல்லதாக சொன்னா, யார் இவன் சொன்னானா, இவன் என்னோட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக அந்த குடும்பத்தை பற்றி திட்டுறாரு. உடனே சமாளிக்கிறாருங்க. இல்லைங்க அவர் குடிச்சிருக்காரு, அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் நல்லவங்க தான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி போச்சுல அப்புறம் ஏன் வெளியே விசாரிக்கிறீங்க, திருமணங்கிறது 2 வீட்டார்கள் சம்மதம், பொண்ணு பையனோட சம்மதம், அது இருந்தாலே போதுங்க, ஒரு மனதாக வந்துட்டு உங்கள் பையனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு போயிடுறாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நடேசன் வீட்டுக்கு போய் குதின்னு குதிக்கிறாரு. நிலா வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொல்ல. நிலா வந்துட்டு, என்னடா இவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்கார் உங்கள் அண்ணன், செம்ம நல்லவரியா, இந்த நல்ல மனுஷனுக்கு எப்படி அப்படி நடக்குது, ஆச்சரியமாக இருக்கியா அப்படின்னு பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க. பல்லவனும் அதை தான் சொல்கிறாரு. அண்ணன் வந்துட்டு புழுப்பூச்சி கூட தீங்கு நினைக்க மாட்டாப்புல, ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே நீ அப்படின்னு அவரும் கேட்க, விட்றா உங்கள் அண்ணன் வேற லெவல் கேரக்டர்டா, சூப்பர் கேரக்டரா, இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை, இவர் நல்ல குணத்துக்கு பாருவேன், அதாவது நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு திருமணத்தை அந்த கடவுள் நடத்தி வைப்பார் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுவரை நீங்கள் இங்கே இருப்பீங்களா நீன்னு பல்லவன் நெய்ஸாக போட்டு வாங்குறாரு. அதெல்லாம் இருப்பண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிருவோம், ஏதோ ஒரு சம்திங் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் பொண்ணோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் பேசிக்கலாமே, கஸ்தூரியும் அவங்களும் கேட்குறாங்க சந்தேகமாகவே, என்ன திருதுப்புன்னு பொண்ணோட பேசணுங்கிறீங்க, என்ன பேச விடுங்க நான் பேசிக்கிறேன், என்னோட மருமக தானே வரப்போகிறா, அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் பேசிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தான், என்னம்மா உனக்கு இந்த கல்யாணத்தில் வந்துட்டு விருப்பம் தானாம்மா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, அந்த பிரச்சனையை வந்துட்டு நான் தீர்த்து வைக்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி என்னை நினச்சிக்க அப்படின்னு கேட்குறாரு. எதாக இருந்தாலும் சொல்லு, ஏன்னா என்னோட பையனோட வாழ்க்கையும் வந்துட்டு உன்னால் பாதிச்சிடக்கூடாது, ஏன்னா வெளியே விசாரிக்கும் போது அரசலாக சில செய்திகள் கேள்விப்பட்டேன், சில தகவல்கள் கேள்விப்பட்டேன், உண்மையை சொல்லிடுமா அப்படின்னு கேட்குறாரு. கார்த்தியா வந்துட்டு அழுதிடுறாங்க. இந்த மாதிரி சேரன் மாமா வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், சின்ன பிள்ளையிலேருந்தே லவ் பண்ணுறேன், 2 பேருமே சொந்தக்காரவங்க தான், என்னோட மாமா முறை தான், கட்டுனா அவரை தான் கட்டுவேன், அதை தடுத்துட்டு தான் எனக்கு இவங்க வந்துட்டு வழக்க டைமாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆகுறாரு. எனக்கு உங்கள் பையனை வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, கட்டினாலும் இந்த வாழ்க்கை வந்துட்டு நிம்மதியாக போகாது, நான் முழுக்க என் மனம் பூரா வந்துட்டு சேரன் மாமா தான் இருக்காங்க, கட்டுனா அவர் தான் கட்டுவேன், நீங்கள் உதவி பண்ணுவீங்களா, இந்த கல்யாணத்தை வந்துட்டு பிரேக் பண்ணுவீங்களா, அதாவது இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவீங்களான்னு அவங்க காலில் விழுந்து கார்த்தியா கெஞ்சுறாங்க, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இப்படி இந்த டைரக்ஷனில் போகும்போது டெஃபினட்டாக
டைரெக்டாக இந்த கல்யாணம் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டார்கள். சேரனுக்கும் அண்ட் கார்த்தியாவுக்கும் திருமணம் நடக்க போதுங்க. இது வந்துட்டு மேலே அந்த ஆண்டவன் நிச்சயிக்கப்பட்டது என்றே சொல்லலாம்.